க்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, சகோதரர் அறிவித்த வண்ணமாக இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னென்னா த பீஸ் ஆஃப் காட், தேவ சமாதானம். இதை குறித்து நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து பார்த்திங்கன்னா மேல் வீட்டு அறையில் இருக்கும்போது தன்னுடைய சீஷர்களோடு கூட அந்த ஒரு பந்தி இருந்தார் இல்லைங்களா. அந்த இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் வந்து இந்த தெய்வ சமாதானத்தை குறித்து சொல்லியிருப்பார். வசனம் வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இப்போ நம்ம இந்த வசனம் வாசித்தோம் இல்லைங்களா, யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல என்னுடைய சமாதானம் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு அப்படின்னா, அது வந்து அந்த சமாதானம் யார்கிட்ட இருந்து வந்தது, அந்த சமாதானம் எப்படி அவருக்கு வந்தது இல்லைங்களா. ஸோ வந்து இது நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த தேவனுடைய சமாதானம் தான் அவர்கிட்ட இருந்திருக்குது. இதை பறைசாற்ற மாதிரி இன்னொரு வசனம் வாசிக்கலாம். இது நமக்கு ரொம்ப ஒரு பரிச்சயமான வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இது அநேகமாக சில பேருக்கு மனப்பாட வசனமாக கூட இருக்கலாம். இப்போ இந்த தேவ சமாதானத்தை குறித்து இந்த வசனம் சொல்லுது இல்லைங்களா. ஸோ இப்போ இதில் வந்து இந்த வசனம் வந்து எப்போ தான் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் சொல்கிறாருன்னா, சபை கூடுகை நிறைவடைஞ்சு போகிறாங்க இல்லைங்களா, பிரிஞ்சு போகும்போது இந்த சமாதானம் வந்து நம்மளுடைய இருதயத்தையும் நம்மளுடைய சிந்தையும் காத்துக்கொள்ளணும். ஏன்னா அடுத்த தடவை நம்ம மீட் பண்ணுற வரைக்குமே இந்த ஒரு சமாதானத்துக்குள்ளே நம்ம இருக்கணும், இதுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு இதில் தான் வந்து சகோதரருமே எழுதியிருக்கிறாரு. ஸோ இப்போ இந்த ஒரு சமாதானம் வந்து எப்போ தான் நம்ம பயன்படுத்துவோம் இந்த ஒரு வார்த்தையை அப்படின்னா, ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில், அதே மாதிரி ஒரு விபரீதமான சூழ்நிலையில், அதே மாதிரி ஒரு கவலையான சூழ்நிலையில், சிஸ்டர் கவலைப்படாதீங்க, பிரதர் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சமாதானம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்துவோம். இந்த சமாதானம், தேவ சமாதானம்ங்கிற வார்த்தையை நம்ம பிரித்து படிக்கும்போது தேவ கூட்டல் சமாதானம் அல்லது தேவனுடைய சமாதானம். இந்த தேவனுடைய சமாதானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேவனுக்கே உரித்தானது இல்லைங்களா. ஸோ வந்து இந்த தேவனுடைய சமாதானம் முதல்ல யார்கிட்ட மட்டும்தான் இருந்ததுன்னா, நம்ம பிதாவாகிய தேவன்கிட்ட மட்டும்தான் இருந்தது. அது அப்படியே யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போஸ்தலர்களுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த தேவ சமாதானம் ஏன் வந்து இதுக்கு பேர் வந்து தேவ சமாதானம் அப்படிங்கிற அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, முதல்ல யார் மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்னா, நம்ம பிதாவாகிய தேவன் மட்டும்தான் இருந்தார். அதே மாதிரி இந்த சமாதானம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து நம்ம வந்து பொதுவாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து பிரச்சனை நம்ம வந்து எப்போ பயன்படுத்துவோம்னா, நம்ம நார்மலாக இருக்கும்போது, சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கும்போது, நம்மளுடைய அந்த நார்மல் டே டு டே லைஃப் வந்து ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கும்போது நான் சமாதானத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. பட் ஆனால் வந்து இந்த தேவ சமாதானம்ங்கிற வார்த்தை வந்து எப்போ தான் வந்து ஆப்டாக பொருந்தும் அப்படின்னா, ஒரு அசாதாரணமான சூழ்நிலையிலுமே, அதே மாதிரி நம்ம வந்து நினச்சி பார்க்காத ஒரு விபரீதங்கள் நடக்கும் போதுமே அப்போ தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இந்த சமாதானம் வந்து யார்கிட்ட தான் இருந்ததுன்னா, பிதாவாகிய தேவன்கிட்ட மட்டும்தான் இருந்தது. பிதாவாகிய தேவன் வந்து அசாதாரணமான சூழ்நிலையிலுமே வந்து இந்த தேவ சமாதானத்தை காத்து கொண்டிருந்தார். ஏன்னா முதல்ல ஆதியில் யாருமே இல்லை, இயேசு கிறிஸ்துவுமே இல்லை, பிதாவாகிய தேவன் மட்டும்தான் இருந்தார். அப்போ அவருக்குள்ளேயே அந்த ஒரு சமாதானம் இருந்தது. இந்த சமாதானம் அதுக்கப்புறம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த சமாதானத்தை வந்து நம்ம பார்க்கும்போது, நம்ம சில சமயங்களில் வந்து இந்த வசனத்தை வந்து நம்ம அநேக முறை வாசிச்சிருந்தாலுமே இந்த தேவ சமாதானம்ங்கிற வார்த்தை வந்து நம்ம அதிகமாக வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டோம்னா, டீப் டைவ் பண்ணியிருக்க மாட்டோம். ரொம்ப வந்து இன்டெப்த்தாக அது என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த தேவ சமாதானம் அப்படிங்கிறது வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் வந்து பயன்படுத்தக்கூடிய, அதே மாதிரி தேவன் வந்து எப்படி வந்து ஒரு விபரீதமான, அதே மாதிரி ஒரு சாதகமற்ற சூழ்நிலையில் எப்படி வந்து அவருடைய சமாதானத்தை அவருக்குள்ளே காத்துட்டு இருந்தாரு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த கொஞ்ச நேரம் அந்த பாடத்துக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பிதாவாகிய தேவன் வந்து
அவருடைய இந்த தேவ சமாதானம் அப்படிங்கிற இந்த ஒரு காரியத்தை நம்ம அந்த ஒரு வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அபூரணத்தில் இருக்கிற நாம, ஒரு மாம்ச சிந்தையில் இருக்கிற நாம இந்த ஒரு வார்த்தையை நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியுமா? ஏன்னா பிதாவாகிய தேவன் சர்வ வல்ல தேவனா இருக்கிறாரு. அவரை பத்தி சொல்ற இந்த ஒரு வசனம், இந்த ஒரு தெய்வ சமாதானம்ங்கிற வார்த்தையை வந்து நம்மளால ஃபுல்லா புரிஞ்சுக்கொள்ள முடியுமா அபூரணத்தில் இருக்கிறதுனால அப்படின்னா கண்டிப்பா முடியவே முடியாது. தேவன் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தை கொடுத்தால் ஒழிய நம்மளால வந்து இது என்ன தெய்வ சமாதானம், அவர் வந்து எப்படி அசாதாரணமான சூழ்நிலையிலுமே சாதகமற்ற சூழ்நிலையில் எப்படி வந்து அவர் சமாதானத்தை காத்து கொண்டாருன்னு சொல்லிட்டு மனுஷ மூளை வந்து அதை நம்மளால வந்து இது பண்ணவே, அதனால ஃபுல் ஸ்டடி கம்ப்ளீட் ஸ்டடி பண்ண முடியாது. பட் அன்டில் வந்து அவர் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுற வரைக்கும் கிரேஸையுமே அந்த இரக்கத்தையும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுற வரைக்கும். ஸோ இப்போ பிதாவாகிய தேவன் வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில தான் வந்து இந்த அவருடைய சமாதானத்தை காத்து வந்தார் இல்லைங்களா? நம்ம வந்து ஆரம்பத்திலேருந்து நம்ம போயிடலாம். ஸோ வந்து பிதாவாகிய தேவன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிடையாது, தெய்வ தூதர்கள் கிடையாது, அவர் எதையுமே படைக்கலை. மனுஷர்கள் ஆதாம் ஏவாள், நோபடி வாஸ் தேர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து தேவனுமே இல்லை, அதாவது தேவன் மட்டும்தான் இருந்தார். பட் ஆனால் அவர் கூட யாருமே இல்லை. ஸோ அப்போ வந்து இந்த சமாதானம் யார்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சுன்னா பிதாவாகிய தேவன்கிட்ட மட்டும்தான் இருந்தது. அப்போ அது வந்து யாருக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ பிதாவாகிய தேவன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு சகலத்தையுமே படைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அந்த 6 நாளுமே சிருஷ்டிக்கிறாரு. தெய்வ தூதர்கள், அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாள் வர்றாங்க, இந்த சில காரியங்கள் எல்லாமே நடக்குது. ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் எப்படி சாதகமற்ற சூழ்நிலையில் சமாதானமாக இருந்தாருன்னு தான் இந்த பாடமே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் படைச்சு அந்த ஒரு என்விரான்மெண்ட் வந்து ப்ளசண்ட்டாக போயிட்டு இருக்கிற வரைக்குமே, பாவம் உள்ள என்டர் ஆகாத வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தேவனை வந்து நம்ம ஒருவேளை போய் கொஸ்டின் பண்ணியிருந்தோம்னா, தேவனே நீங்கள் சமாதானமாக இருக்கிறீங்களா அப்படின்னா அவரோட கொஸ்டின் கண்டிப்பாக ஆமாம் நான் சமாதானமாக இருக்கிறேன். பட் ஆனால் சுச்சுவேஷன் அது வந்து ரொம்ப நீடிக்கவே இல்லை. என்ன ஆச்சுன்னா ஆதாமும் ஏவாளுமே வந்து ஆண்டவராகிய எப்படி சொல்கிறது, பிதாவாகிய தேவனுடைய அந்த கட்டளையை மீறி கீழ்ப்படியாமை நிமித்தம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தவறை செஞ்சுட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து குழஞ்சு போயிடுச்சு. ஆனால் அவங்க 2 பேர் தவறு பண்ணுறதுக்கு முன்னாடியுமே ஒருத்தர் விழுந்து போயிட்டாரு, லூசிஃபர், நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது. ஸோ மொத்தமாக 3 பேர் வந்து என்ன விழுந்து போயிட்டாங்க. பட் அந்த இடத்துல வந்து நான் தேவனை போய் கொஸ்டின் பண்ணும்போது, தேவனை இப்போ நீங்கள் சமாதானமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன தான் சொல்லியிருப்பாருன்னா, ஆமாம் நான் சமாதானமாக தான் இருக்கேன். பட் அதே நம்ம ஹியூமன் மைண்டை போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா, ஐயோ விஷயம் கைமீறி போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டப்படுறதோ ஒரு படபடப்பாகிறதோ அந்த மாதிரி நம்ம வந்து நார்மலாக இருக்கும். பட் ஆனால் பிதாவாகி தேவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தார். ஏன் அந்த மாதிரி இருந்தாருன்னா, ஆக்சுவலாக அவருக்கு வந்து அவரோட பிளான்ல அவருக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருந்துச்சு. அப்போ யாருமே இல்லாத சமயத்தில் அவருக்கு அவர் மேலேயே ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இல்லை. ஸ்டார்டிங் பிகினிங்ல பார்க்கும்போது யாருமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இவங்க விழுந்து போனதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விசுவாசம் வந்து அந்த ஒரு சமாதானம் அவர்கிட்ட மட்டும்தான் இருந்தது. சரி, இப்போ இவங்க 2 பேர் தான் விழுந்து போயிட்டாங்க. மனுக்குலத்தை நம்ம மறுபடியும் வந்து ரெக்கவர் பண்ணணும், அவங்கள எப்படியாவது நம்ம கான்டாக்ட் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாருன்னா வேற ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு. அது தேவ தூதர்கள் வழியாக பண்ணுறாரு. ஆனால் அந்த தேவ தூதர்களுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த பர்பஸ்க்காக வந்தமோ அதை மறந்துட்டு மற்ற விஷயத்தில் தங்களை உட்படுத்தி கொண்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் விழுந்து போயிட்டாங்க. ஸோ அகெயின் நம்ம பிதாவாகிய தேவன்கிட்ட போய் கொஸ்டின் பண்ணால், தேவனே இப்போ நீங்கள் வந்து சமாதானமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, ஆமாம் நான் சமாதானமாக தான் இருக்கேன். ஏன்னா வந்து அவருக்கு தெரியும் பிளான் வந்து இப்படியெல்லாம் போக போகுது, இப்படியெல்லாம் கொலாப்ஸ் ஆக போகுது. பட் ஸ்டில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்கலாம்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து கூட பண்ணியிருக்கலாம். ஐயோ ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணிட்டாங்க, ஓகே நம்ம வந்து நார்மலாக பொதுவாக நம்ம ஸ்கூல் காலேஜ்லாம் பண்ணுவோம், ஏதோ ஒரு எழுத்து தப்பாக எழுதிட்டோம்னா உடனே அந்த பேப்பரை டர்ன்னு கிழிச்சு என்ன கீழே போட்டுட்டு புதுசாக எழுத ஆரம்பிப்போம். பட் பிதாவாகிய தேவன் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அவர் என்ன பண்ணலன்னா, இந்த தப்புலேருந்து நம்ம என்ன பண்ணணும், லைக் வந்து நம்ம கொண்டு போகணும், இதை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அது என்ன தப்பு நடந்ததோ அதை அப்படியே விட்டுட்டாரு. இதுலேருந்து தான் நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாருன்னா அந்த சமாதானம் வந்து அவருக்கு கிட்ட குலையவே இல்லை. ஓகேங்களா? ஸோ தேவ தூதர்கள் தப்பு பண்ணிட்டாங்க, அந்த மனுஷகுமார்த்திகளோட சேர்ந்து தப்பு பண்ணி, நமக்கு எல்லாமே ரொம்ப தெரிஞ்ச விஷயம். ஸோ இப்போ இந்த நாள் வந்து எல்லாருமே பாவம் செஞ்சுட்டாங்க, ஒரு 8 பேரை தவிர நோவாவும் அவனுடைய மனைவி, அவனோட 3 குமாரர்கள், அவனோட குமாரர்களுடைய மனைவிகள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8 பேர் மட்டும் காக்கப்படுறாங்க. ஆனால் மற்ற உலக ஜனங்கள் எல்லாருமே அவர் அழிச்சு தான் ஆகணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜலப்பிரளயம் வந்துச்சு. இந்த ஜலப்பிரளயத்தில் அழிக்கும் போது பிதாவாகிய தேவன் நினச்சிருக்கலாம், ஐயோ நான் படைச்சேன், என்னோட கிரியேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா அவர் படைக்கும்போது பார்த்தீங்கன்னா அநேக ஜீவ ஜந்துக்கள், அந்த ஊர்வன பரப்பனை எல்லாமே வந்து படைச்சிருப்பாரு. பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோடியை மட்டும் வந்து காப்பாற்றிட்டு மீது எல்லாமே அழிக்க வந்து அவர் ரெடியாக இருந்தார். ஒருவேளை அந்த இடத்துல வந்து அவர் சமாதானமாக இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அவரோட நீதி வந்து அந்த இடத்துல முன்னாடி நின்றுச்சு. பட் ஸ்டில் வந்து
அவர் வந்து அந்த சேம் ஹி வாஸ் இந்த பீஸ் ஒன்லி, அந்த சமாதானத்தில் தான் இருந்தார். ஸோ இது வந்து செகண்ட் சுச்சுவேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 8 பேர் வழியாக வந்து யார் வர்றாங்கன்னா சேம் காம் யாப்பைத் வருது, ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் அப்படியே பெருக்கிறாங்க. அவங்க வழியாக யார் வராங்கன்னா ஆப்ரஹாம் வர்றாரு. ஆப்ரஹாம், அப்புறம் வந்து ஈசாக்கு, அதுக்கப்புறம் யாக்கோபு வராங்க. ஓகேங்களா? ஸோ யாக்கோபு வழியாக வந்து 12 கோத்திரங்கள் வருது. ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல எகிப்து ஜனங்களும் அந்த இஸ்ரேல் ஜனங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எகிப்திலிருந்து வர்ற வழியில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்காம தேவனை வைக்க வேண்டிய இடத்துல ஒரு கன்றுக்குட்டி வச்சு இதுதான் எங்களை என்ன பண்ணுச்சு, அங்கிருந்து காப்பாற்றிட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான ஒரு இது வந்து ஒரு போர்ட்ரே பண்ணி காட்டிட்டாங்க ஆக்சுவலாக. அதனால அவங்களுக்கான அந்த ஒரு தீர்ப்பும் வந்துச்சு. பட் அந்த இடத்துலையும் தேவன் வந்து சமாதானத்தை இழந்து போயிருப்பாரான்னா கிடையவே கிடையாது, அங்கேயுமே வந்து இருந்தார். ஸோ உலக ஜனங்கள் வந்து இப்போ இவங்க எல்லாருமே தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ வந்து யாருமே வந்து இல்லை அப்படின்னு நினைக்கும் போது பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து இவங்களை எப்படியாவது மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. பட் அவங்களையுமே என்ன பண்ணாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுமே என்ன பண்ணாங்கன்னா சிலுவைக்கு வந்து அந்த யூத ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒப்பு கொடுத்தாங்க. ஸோ அந்த இடத்துல தன்னுடைய சொந்த குமாரன் மரிக்கும் போதுமே அவர் வந்து சமாதானத்தை இழந்தாரா அப்படின்னு கேட்டால், ஒருவேளை நம்ம கொஸ்டின் வச்சிருந்தோம் அப்படின்னா தேவனே நீங்கள் சமாதானத்தோட இப்போ இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், பட் ஸ்டில் அவரோட ஆன்சர் என்னவா தான் இருந்திருக்குன்னா, ஆமாம் நான் சமாதானத்தோட தான் இருந்திருக்கேன். ஏன்னா என்னோட குமாரன் போனாலுமே அந்த சமாதானம் என்கிட்ட இருக்குது. ஏன்னா அதை நான் எதுக்கு கொடுத்தேன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் அந்த பிளான் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால் அவரோட பிளானில் அவருக்கு ஃபுல் கம்ப்ளீட் அந்த ஒரு நம்பிக்கை இருந்ததுனால, அந்த ஹோப் இருந்ததுனால அவர் என்ன பண்ணலன்னா அந்த ஒரு சமாதானத்தை விட்டு கொஞ்சம் கூட அணுகளவும் என்ன பண்ணல, விலகவே இல்லை. கம்ப்ளீட்டாக அந்த சமாதானத்திலே தான் இருந்தார். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உலக ஜனங்கள் மீட்கணுங்கிறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொடுத்தாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக வந்து ஒரு உயிர்த்தெழுதல் நடக்க போகுது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஆனால் அந்த உயிர்த்தெழுதல்லையுமே வந்து எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக வந்து எல்லாமே கீழ்ப்படிஞ்சு பக்காவாக அப்படியே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால், வசனம் வந்து வாசிக்கலாம். ஏசாயா 26:10 பைபிள படிக்க முடியுமா? இங்கே பார்த்து படிங்க. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். துன்மார்க்கனுக்கு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான், நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். ஸோ இந்த வசனம் வாசிக்கும்போது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும், அந்த உயிர்த்தெழுதல் நடந்தாலுமே ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஸ்டில் வந்து செகண்ட் டெத்துக்கு எலிஜிபிள் அவங்க. பட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக வந்து கொடுத்துருந்தாலுமே ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தவறுக்குள்ளே தான் போகிறாங்க. ஸோ அந்த சூழ்நிலை இதுவுமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவருடைய பிளானில் அவருக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தனால அவருடைய சமாதானம் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதே மாதிரி இந்த ஒரு மரணம் ஆகுது இல்லைங்களா? ஸோ இந்த 2ஆம் மரணத்துக்கு பாத்திரவானா இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இந்த 2ஆம் மரணத்துக்கு பாத்திரவானா இருக்கிறவங்க வந்து ஆக்சுவலாக வந்து தேவன் வந்து அதை விரும்புகிறாரா, அந்த மரணத்தை வந்து தேவன் விரும்புகிறாரா அப்படின்னு கேட்டால் வசனம் வந்து என்ன சொல்லுதுன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லுது. வாசிக்கலாம். எசேக்கியேல் 33:11. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோடே சொல்லு. ஸோ இந்த வசனம் வாசிக்கும்போது தெளிவாக நமக்கு தெரிஞ்சிருக்கும், யாருமே வந்து ஈவன்தோ அது அவங்க துன்மார்க்கனா இருந்தாலுமே தேவன் வந்து அவங்களும் மரணிக்கிறத வந்து அவர் விரும்பவே இல்லை. ஏன்னா அவங்களும் எப்படியாவது வழி திரும்பி வரணும் அப்படின்னு தான் பிதாவாகி தேவன் வந்து நினச்சிருக்கிறாரு. அப்பயுமே அவருடைய சமாதானம் எப்படி தான் இருந்திருக்குதுன்னா, அது இன்னும் நடக்கலை. பட் ஸ்டில் அவருடைய சமாதானம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா கொலாப்ஸ் ஆகாது, அப்படியே தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவனை பற்றின காரியங்கள், அவர் வந்து எப்படி சமாதானமாக இருந்தார். ஏன்னா அவர் மேலேயே ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அவரோட பிளானில் கம்ப்ளீட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த பிளான் இப்படி தான் ஃபர்தராக மூவ் ஆகும் அப்படிங்கிற அந்த
ஒரு ஹோப் இருந்ததுனால எங்கேயுமே அவரோட நீதி முன்னாடி நின்றுச்சு, அன்பு காட்டினார், எல்லாமே வெல் அண்ட் குட் ஃபைன் தான். பட் ஸ்டில்லுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சமாதானம் எங்கேயாவது கொலாப்ஸ் ஆச்சா, எங்கேயாவது நிலை குலைஞ்சு போனாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த சமாதானத்தை தான் வந்து யாரு கொடுக்குறாருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்தார் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து அவர் என்னதான் சொல்றாரு அப்படின்னா, பிதாவாகிய தேவன் எனக்கு என்னென்னலாம் கொடுமை நடந்துச்சோ, எனக்கு என்னென்னலாம் விபரீதம் இந்த ஜனங்கள் பண்ணாங்களோ, எனக்கு என்னென்னலாம் இந்த பாவியான ஜனங்கள் பண்ணாங்களோ அது வந்து உனக்கும் நேரிடும். அதனால நீயும் என்னதான் பண்ணணும்னா என்னுடைய சமாதானத்தை நீ காத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதானத்தை என்ன பண்றாருன்னா டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. ஓகேங்களா. ஸோ இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஊழிய காலங்கள் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். 3.5 வருஷம் வந்து பண்ணாரு. அதுவும் அந்த கடைசியாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசி அந்த மரண தருவாயில் ஒரு 6 இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம வந்து நார்மலாகவே வந்து கோட் பண்ணுவோம். அவருக்கு வந்து சில விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவர் அடிச்சது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்ப்போம். பட் ஆக்சுவலாக நீங்கள் ரஃபாகவே எடுத்துக்கிட்டீங்கனாலுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் தான் வந்து ஒரு பாதகர்கள் மூலமாக என்ன பட்டார்னா டைரெக்டாகவே வந்து இந்த மாதிரி ஒரு விபரீதங்களுக்குள்ளே போனார். அந்த மாதிரி பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களுக்குள்ளே போனார். ஆனால் நம்ம பிதாவாகிய தேவனை கம்பேர் பண்ணும்போது ஆதாம் வந்து எப்போ பாவத்தில் விழுந்தாரோ அப்பத்திலிருந்தே என்னன்னா ஏறக்குறைய 6000 வருஷமாகவே என்னன்னா தேவனுக்கு இப்போ வரைக்குமே டில் டேட் வந்துமே பார்த்தீங்கன்னா என்னதான் போயிட்டு இருக்குன்னா தேவனுக்கு விரோதமாக விபரீதங்களும் கொடுமைகளும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அவருடைய பிளானுக்கு டெட் ஆப்போசிட்டாக தான் எவ்ரிதிங் எல்லாமே போயிட்டு இருக்கு இல்லைங்களா. பட் ஆனால் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அது வந்து ஒரு ரொம்ப கம்மியான நேரம் தான். ஓகேங்களா. அவர் வந்து அந்த மரணத்தை சிலுவையில் மரணம் ஏற்கிற வரைக்குமே அது ஒரு கம்மியான நேரம் தான். நீங்கள் ஊழிய காலம் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே வந்து அது ஒரு 3.5 வருஷம் தான். ஸோ எப்படி பார்த்தாலுமே பிதாவாகிய தேவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எப்படி சொல்கிறதுனா இதில் டாமினேட் பண்ணுறதுமே பிதாவாகிய தேவன் தான். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அரைஞ்சிருப்பாங்க, காரி துப்பி இருப்பாங்க. பட் அது காரி துப்பும் போதும் சரி, அரைஞ்சும் போதும் சரி, அவருடைய சமாதானம் தேவன் கொடுத்த தன்னுடைய அப்பா கொடுத்த சமாதானத்தை அவர் எங்கேயாவது இழந்து போனாரா அப்படின்னா கிடையாது. அதுக்காக நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அவர் அடிக்கடி போய் ப்ரேயர் பண்ணாரு, கெத்செமனேல வந்து இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் வரலாம். அது நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அவர்கிட்ட சமாதானம் குலைஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்க கூடாது. அதை எப்படிதான் நம்ம வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அப்படின்னா, அது வந்து தன்னுடைய வில் இல்லை, உங்களுடைய வில் நடக்கணும். அந்த ஒரு ப்ரேயர் தான் வந்து அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் தன்னுடைய அப்பா கிட்ட அவர் அதிகமாக பண்ணார். மற்றபடி வந்து என்கிட்ட ஐயோ எல்லா விஷயம் கைமீறி போகுதே அப்படிங்கிற மாதிரி எந்த சுச்சுவேஷன்லையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்துக்கவே இல்லை இல்லைங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூத ஜனங்கள் மத்தியிலையும் வந்து அவர் என்ன பண்ணப்பட்டார்னா டிஸ்கரேஜ் தான் பண்ணப்பட்டார். பரபாசை எங்களுக்கு விடுதலை பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர எனக்கு இவரை விடுதலை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வரல. ஈவன் பிலாத்து கூட ட்ரை பண்ணியிருப்பார். அவர் வந்து லைக் டு த மேக்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருப்பார். பட் ஸ்டில் வந்து அவரால் முடியல. ஏன்னா அந்த ஜனங்களுடைய அந்த கோஷங்கள் ரொம்ப அதிகமானனால இவனாலே வந்து அந்த ஒரு இது கண்ட்ரோல் பண்ண முடியல. அவருக்கு மீறி போனதுனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பரபாசை தான் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையிலும் எனக்கு விரோதமாக தான் நடக்குது, நான் வந்து ஒரு தேவனுடைய குமாரன் அப்படின்னு அது வந்து அது அவருக்கே உரித்தானது இல்லைங்களா. பட் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஒரு சமாதானம் குலைஞ்சிருக்குமா அப்படின்னா இல்லை. ஏன்னா அது வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கின ஒரு சமாதானம். அந்த ஒரு சமாதானத்திலேயே தான் ஸ்டில் வந்து டிராவல் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ இதை குறித்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வாசிக்கலாம். யோவான் 14:27. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஸோ இந்த வசனம் தான் ஆரம்பத்திலே நம்ம வாசித்தோம். இது வந்து எப்போ சொல்கிறாருன்னா தன்னுடைய சீஷர்களோட கூட அந்த மேல் வீட்டறையில் ராப்போஜனம் அந்த ஒரு பந்தி இருக்கும்போது அவர் பயன்படுத்துகிற அந்த ஒரு வார்த்தை. ஸோ இந்த வார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட இருக்கும்போது சீஷர்கள் கூட இருக்கும்போது பயன்படுத்தின ஒரு வார்த்தை தான் இந்த என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த சமாதானத்தை வந்து கொடுக்கும்போது சீஷர்கள் கூடவே இருந்தாங்க இல்லைங்களா, நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வந்து அவங்க அந்த மேல் வீட்டு அறையை விட்டு கீழே இறங்கி வரும்போது அதுக்கப்புறம் ஃபர்தராக நடக்கிற அந்த இன்சிடென்ட்ஸ் நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நம்ம நோட் பண்ணும்போது எல்லாமே டெட் ஆப்போசிட்டாகவும் ஒரு மழை ஒரு புயல் வர்றதுக்கு முன்னாடி எப்படி ஒரு கார்மேகம் வந்து ஃபுல்லாகவே நம்மளை சூழ்ந்துருமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீஷர்களுடைய சூழ்நிலையுமே அப்படி தான் இருந்துச்சு. எல்லாமே ஒரு தப்பாக போச்சு. அவரை அரெஸ்ட் பண்ண வந்தாங்க, முத்தத்தினால காட்டி கொடுத்தாங்க, கூட இருக்கிறவங்க செதறி போனாங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக போர்ச்சியவர்கள் வந்தாங்க. இது எல்லாமே பார்த்துட்டு அவங்களோட மைண்ட் வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் தான் ஆச்சு. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா சூறாவளி வந்து அடிக்கும்போது என்ன தான் சொல்கிறாங்கன்னா அது அந்த ஒரு பலத்த காற்று வரும்போது
அது என்ன பண்ணுன்னா எப்படி மரத்தெல்லாம் சாய்க்குதுன்னா அது மரத்தோட வேரை வந்து அது டச் பண்ணுமா. அந்த காற்றினுடைய அந்த வேகம் வந்து அந்த மரத்தினோட வேரை டச் பண்ணுறதுனால தான் நீங்கள் அநேக நியூஸில் கூட பார்த்துருக்கலாம். புயலின் காரணமாக மரம் வந்து தூக்கி எறியப்பட்டதுன்னு எவ்வளோ வாசிச்சிருக்கலாம். அது என்னதான் பண்ணுதுன்னா அந்த புயலோட வேகம், அந்த காற்றினுடைய வேகம் வந்து அந்த மரத்தினுடைய அது எவ்வளோ பெரிய மரமாக வேணா இருக்கட்டும், அது என்ன பண்ணுதுன்னா அதோட வேரை வந்து டச் பண்ணி அதையும் போய் என்ன பண்ணி தான் ஆட்டி பார்க்குது. அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருந்த நம்முடைய அப்போஸ்தலர்களுடைய விசுவாசத்தை ஆட்டி பார்க்குற மாதிரி, அவங்களுடைய விசுவாசத்தை வேரை போய் டச் பண்ணுற மாதிரி எல்லா சம்பவங்களுமே நடந்தது. ஆனாலும் அந்த ஒரு சமயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய சமாதானம் நிலை குலைஞ்சு போகல. ஏன்னா கூட இருந்த அந்த 11 பேருமே ஓடி போயிட்டாங்க. ஆனால் கூட இருந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போகல, கூடவே தான் இருந்தார். பட் ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, நான் செத்தாலும் சாவனே தவிர நான் அவங்கள மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ போல்டாக பேசிட்டு, பட் என்ன பண்ணிட்டாருன்னா 3 தடவை வந்து மறுதளிச்சிட்டாரு. அது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் தெரியும். ஸோ வந்து இந்த காரியம் நடக்கும் போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய சமாதானம் குலைஞ்சுதா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இந்த சமாதானத்தை அவர் எங்கிருந்து தான் வாங்கியிருக்கிறாருன்னா தன் பிதாவாகி தேவன் கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாரு. இப்போ இன்னொரு கேள்வி வரலாம். என்னன்னா வந்து இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது தான் அவர் இந்த வசனத்தை பயன்படுத்தினாரு, என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு. பட் ஆனால் அவங்க அந்த மேல் வீட்டு அறையை விட்டு கீழே இறங்கி வரும்போது அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் எங்கேயுமே வந்து சீஷர்கள் வந்து பகிரங்கமாக வந்து சமாதானமாக இருந்த மாதிரி தெரியல. கரெக்டுங்களா? ஏன்னா எல்லாம் ஓடி போன மாதிரியும் மறுதளிச்ச மாதிரியும் ஆண்டவருக்கு எப்படி சொல்றது, ஒரு அப்போஸ் பண்ற மாதிரி தான் எல்லா விஷயமே நடந்துச்சு. ஸோ அப்போ நீங்க கேட்கலாம், அப்போ ஏன் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை பயன்படுத்தினாரு, ஆனா அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் எதுவுமே வந்து அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து நமக்கு வந்திருக்கலாம். ஆனால் ஏன் வந்து ஒருவேளை ஆண்டவர்கிட்ட அவங்க சமாதானத்தை ஒழுங்காக வாங்கலையோ, இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சமாதானத்தை ஒழுங்காக கொடுக்கலையோ அப்படி கூட நம்ம நினச்சிருக்கலாம். ஆனால் வந்து இது வந்து உலக பிரகாரமான விஷயம்தான். எப்படி சொல்றதுன்னா வந்து இப்போ ஒரு இந்த சமாதானம், தேவ சமாதானம் அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷம் மாதிரி இல்லைங்களா? ஸோ அது வந்து தேவன் கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துருச்சு. இப்போ அவருடைய அந்த மரண தருவாயும் வந்துருச்சு. அதை வந்து யாருக்கு தான் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்றாருன்னா தன்னுடைய அப்போஸ்தலர்கள் சீஷர்களுக்கு கொடுக்க தான் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. ஆனால் அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து இந்த ஒரு தேவ சமாதானம் இருந்த மாதிரி தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே உயிரோட தான் இருக்கிறாரு. அதாவது வசனம் வாசி நம்ம விளக்கத்துக்குள்ள போலாம். எபிரேயர் 9:16-17. எபிரேயர் 9:16 மற்றும் 17 வசனங்கள். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில் மரணம் உண்டான பின்னே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. இப்போ வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தான் எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் அந்த சமாதானம் வந்து இல்லவே இல்லை இல்லைங்களா? ஸோ ஏன் இல்லை அப்படின்னா அந்த சமாதானம் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி, அது ஒரு சொத்து மாதிரி இல்லைங்களா? சொத்து வந்து எப்போதான் உயில் எழுதுவாங்க இல்லைங்களா? ஸோ உயிரோடு இருக்கிறவங்க வந்து உயில் எழுதுறாங்க அப்படின்னா எப்போதான் அந்த உயிலுக்கு உயிர் வரும் அப்படின்னா அந்த உயில் எழுதினவங்க வந்து மறிக்கணும். அப்போதான் வந்து என்ன ஆகும்னா வந்து அந்த உயிலுக்கு உயிர் வரும். அவங்களுடைய சந்ததிகள், அவங்களோட பசங்க அதை வந்து அவங்க ஓன் பண்ணி ஃபர்தராக மூவ் பண்ணுவாங்க. பட் இவர் சொல்லும்போது அவர் கூட இருந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா இதை கேட்டாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஃபுல்லாக புரியலை, கம்ப்ளீட்டாக புரியலை. ஈவன் புரியலை அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறிக்கவும் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா வந்து சமாதானத்தை நான் கொடுக்குறேன்னு சொன்னார். பட் ஆனால் அவர் என்ன பண்ணல, மறிக்கவே இல்லை. ஏன்னா அந்த சொன்னவர் என்ன பண்ணும், மறிச்சாதான் அந்த சமாதானம், அந்த ஒரு சொத்தே போய் சேரும் அவங்களுக்கு. அவர் கூடவே இருக்கிறதுனால இந்த சமாதானம்னு அவர் ஒருவேளை மூச்சுக்கு 300 தடவை சொல்லியிருந்தாலுமே அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்காது. ஏன்னா அந்த சொன்ன ஒரு ஆள் வந்து இன்னுமே உயிரோட தான் இருக்கிறாரு. ஆனால் இதே நீங்கள் அந்த மரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட மரணத்துக்கு அப்புறம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவருடைய சமாதானம் வந்து ஆக்ட் பண்ணுச்சா அந்த இடத்துல அப்படின்னா பர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ணுச்சு. வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 27:51-52 அப்புறம் 54. மத்தேயு 77:51 அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. 52 கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. 54 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள்.
இந்த வசனம் வாசிச்சோம்னா நமக்கு தெளிவாக தெரியும். தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும். நம்ம போன 2-3 நாளைக்கு முன்னாடி கூட சப்ஜெக்ட் கவனிச்சிருப்போம். திரைச்சீலை வந்து யாருனாலையும் அவ்வளோ சீக்கிரமாக கிழிக்கவே முடியாது. பட் அது என்ன ஆகுதுன்னா மேலேருந்து கீழே கிழிஞ்சிருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூமி வந்து அதிருது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா கண்மலைகள் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. ஸோ இங்கே நடக்கிற எல்லா சம்பவங்களுமே பார்த்தீங்கன்னா யூதர்கள் மத்தியில், இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு டே டு டே ஆக்டிவிட்டியான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சம்பவங்களை அவங்க பார்த்ததே கிடையாது. ஸோ இதையெல்லாம் பார்த்த ஒரு நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து மெய்யாகவே இவர் வந்து தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நமக்கு கிளியராக ஒரு பாயிண்ட் தெரியுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோட வாழும் போதுமே மற்றவங்க வாயிலிருந்து என்ன ஒரு சர்டிஃபிகேட் தான் வாங்கினார்னா தேவனுடைய குமாரன். அவருடைய மரணமுமே என்ன தான் சொல்லுச்சுன்னா ஒருத்தர் வந்து டெஸ்டிமனி கொடுக்குறாரு, என்னன்னா வந்து தேவனுடைய குமாரன். ஸோ அப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெளிவாக தெரியுதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் கொடுத்த சமாதானத்தை கம்ப்ளீட்டாக 100% யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவரோட சமாதானம் எங்கேயுமே குலைஞ்சு போகலை. அவரை வந்து அவமானப்படுத்தினாங்க, நிர்வாணப்படுத்தினாங்க, காரி துப்புனாங்க, என்ன பண்ணாலுமே அவர் வந்து அவருடைய கம்ப்ளீட் தாட் என்னவா தான் இருந்துச்சுன்னா நான் ஸ்டில் வந்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறேனா, அந்த மாதிரி ஒரு கொஷின் தான் போட்டுகிட்டே இருந்தாரே தவிர விஷயம் வந்து கைமீறி போகுதே, இதுக்கப்புறம் இது எப்படி நடக்குமோ, தேவன் வந்து என்ன நான் கரெக்டாக எப்படி சொல்கிறது, தேவனுக்கு இது பிடிக்குமா, அந்த மாதிரியான தாட்டு தான் இருந்துச்சே தவிர அவருடைய சமாதானம் எங்கேயுமே வந்து குலைஞ்சு போகல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஒரு ப்ரேயர் பண்ணும்போது 3வது தடவை அவருக்கு என்ன ஆகுதுன்னா ரிப்ளை வந்து ஒரு தேவதூதன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவருடைய போல்ட்னஸ் இன்னுமே அதிகமாகுது. ஓகேங்களா? ஸோ இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தது. ஸோ முதல்ல பிதாவாகிய தேவன் அவருடைய சமாதானத்தை எப்படி கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணாரு, எப்படி 10% யூட்டிலைஸ் பண்ணாருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ண சமாதானம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி யூஸ் பண்ணாரு, அவரோட மரண பரியந்தமே எப்படி யூஸ் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அந்த ஒரு சமாதானம் வந்து இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறிச்சிட்டாரு இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து அந்த ஸ்ரீசர்களுடைய மனநிலைமை எப்படி தான் இருக்குது அப்படின்னா சமாதானம் ரொம்ப டவுனாக தான் இருக்குது. பிகாஸ் ஏன்னா கூட 3 வருஷம் கூட இருந்தவர், நான் அந்த மாதிரி ராஜாவாக வருவேன், அந்த மாதிரி நிறைய பிரசங்கங்கள்லாம் பண்ணியிருப்பாரு, நிறைய ஊமைகள் சொல்லியிருப்பாரு. பட் அவங்களுக்கு பாதி புரிஞ்சு பாதி புரியாமல் அப்படி தான் அவங்க கூடவே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஈவன் இந்த சமாதானத்தை பற்றி சொல்லும் போதுமே எங்களுக்கு அந்த கிளியர் பிக்சர் கிடையாது. ஸோ இப்போ அவருமே இப்போ கூட இல்லை அப்படிங்கும்போது அவங்களுடைய சமாதானம் எப்படி தான் போயிருக்குன்னா ரொம்ப டவுனாக தான் போயிருக்கும். ஆனால் அதே நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3வது நாள் உயிர் தெழுந்து வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஆக்சுவலாக சொல்லப்போனால் கூஸ் பம்ஸ் தான் வந்திருக்கும். மறிச்சவர் 3 நாள் கழித்து சொன்ன மாதிரியே கரெக்டாக வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சமாதானத்தின் லெவல் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து அது மட்டும் இல்லாமல் அவர் கண் கூட என்ன பண்ணுறாருன்னா பரமேறி போகிறத அந்த கூட இருந்து எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண் கூட பார்க்குறாங்க. அங்கேருந்து அவங்களுடைய சமாதானம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து பரிசுத்த ஆவி கிடைக்கிற வரைக்குமே நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் பலன் அடைஞ்சு நீங்கள் வந்து உங்களோட ஊழியத்தை இன்னுமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக செய்கிறதுக்கு இன்னும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க வெயிட் பண்ணுறாங்க. பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் அந்த பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு சமாதானம் கிடைச்சதுங்கிறத, தேவ சமாதானம் கிடைச்சதுங்கிறத விட அந்த தேவ சமாதானம் ஒரு காற்றாட்டு வெள்ளம் போல அப்படின்னு சொல்லி சகோதரர் தான் அழகாக கொடுக்குறாரு. ஒரு காற்றாட்டு வெள்ளம் வருதுன்னா அந்த இடத்துல நீங்கள் ஈவன் ஒரு மனுஷனே போய் ஈவன் ஒரு பெரிய ஒரு யானையை போய் நின்னாலும் அது என்ன பண்ணினா தள்ளி விட்டுரும். ஏன்னா அந்த வெள்ளத்தில் யாருனாலையும் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. பட் ஸ்டில் வந்து சகோதரர் எப்படி அழகாக கோட் பண்ணுறாருன்னா அந்த பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கப்புறம் அவங்க பலன் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த தேவனுடைய சமாதானத்தை வந்து, ஏன்னா அந்த உயில் எழுதி கொடுத்த ஆள் அங்கே இல்லைங்களா, மறைச்சிட்டாரு. ஸோ அப்போ இந்த சமாதானம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரியே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு பெந்தகோஸ்தே நாள் வரைக்கும் காத்திருக்கிறாங்க. அந்த இடத்துல பரிசுத்த ஆவி கிடைச்ச உடனே அவங்களுடைய பலன் வந்து ரொம்ப அதிகமாகுது. அந்த சமாதானம் என்ன வேணால் நடக்கட்டும், நான் வந்து சமாதானமாக இருப்பேன், அந்த அளவுக்கு வந்து இருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது உதாரணத்துக்கு நம்ம பேதுருவே எடுத்துக்கலாம். ஸோ அவர் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது கூடவே தான் இருந்தார், எல்லா விஷயத்துலேயும் கூட இருந்தார். ஈவன் வந்து அந்த சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடியுமே அந்த மறுதளிக்கிற வரைக்குமே கூட தான் இருந்தார். ஸோ இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய சமாதானத்தை அந்த வசனம் வந்து அவருக்கு கரெக்டாக அந்த இடத்துல சூட் ஆகலை. ஏன்னா சொன்ன நபர் உயிரோடவே இருந்தார். இப்போ மறிச்சிட்டதுக்கு அப்புறம் அதே மாதிரி பிதாவாகிய தேவன் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுத்தது அவர் சொல்லிட்டு போறாரு இல்லைங்களா, நான் வந்து என்னுடைய சமாதானத்தை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இவருடைய சமாதானம் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அங்கே வந்து தன்னுடைய இவர் வந்து எங்களுடைய போதகர் தான் சொல்ல பயப்பட்ட பேதுரு வந்து என்ன பண்ணுறாருன்னா
இஸ்ரேல் ஜனங்கள் எந்த ஜனங்களை பார்த்து பயந்தாரோ அதே யூத ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் முன்னாடி போய் நின்று ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் முன்னாடி நின்று பிரகடனப்படுத்துறாரு. அது எங்கன்னா போல்டா போய் சொல்றாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி அந்த போல்ட்னஸ் வந்துச்சுன்னா, அந்த தேவ சமாதானம் என்ன வேணா நடக்கட்டும் சமாதானமா இருப்பேன். ஸோ அந்த ஒரு போல்ட்னஸ் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ஒரு பரிசுத்தாவி கிடைக்கும் போது இன்னுமே பலன் அடைஞ்சாங்க. அதே மாதிரி மறுதளிச்சவர் என்னதான் பண்ணான்னா அதுக்கப்புறம் மறுதளிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவருடைய ஊழியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா போச்சு இல்லைங்களா. ஸோ இதை குறித்து நம்ம வாசிக்கலாம். யோவான் 16:33. சரி 16:33. யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இப்போ இந்த வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானத்தை குறித்து தான் மறுபடியும் பேசுகிறாரு. ஆனால் இது வந்து பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்களுக்குமே இந்த வசனத்தை நம்ம வந்து பொருத்தி பார்க்கலாம். அதாவது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்துக்குமே நம்ம வந்து என்ன பண்ணி பார்க்கலாம்னா பொருத்தி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பேதுரு வந்து மறுதளிச்சாரு. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அநேக சீஷர்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து எல்லா சீஷர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தெய்வ சமாதானம் கிடைச்சது நிமித்தம் வந்து யாருமே வந்து தன்னுடைய ஊழியத்தில் வந்து ரொம்ப டல் அடிச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் எங்கேயுமே கிடையாது. எக்ஸப்ட் யோவானை தவிர மீது எல்லாருமே ரத்த சாட்சியாக தான் மறிச்சாங்க. ஈவன் அநேகருடைய நம்ம அந்த ரத்த சாட்சியை அந்த சில நிருபங்கள்லாம் கூட படிச்சிருக்கலாம். சில பேரை தோல் உரிச்சு கொண்டாங்க, சில பேர் தலை வெட்டி கொல்லப்பட்டாங்க, சில பேர் தலைகளாக சிலுவையில் அறையப்பட்டாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே அவங்க என்னன்னா எங்கேயுமே பயப்படல. அவங்களுடைய மைண்ட் செட் என்னவா தான் இருந்துச்சுன்னா, நீ வந்து என்னோட பாடி வேணா நீ டச் பண்ணலாம், பட் நான் இப்போ மறிச்சாலுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் பார்ப்பேன், உன்னால் என்ன பண்ண முடியும். ஸோ தேவ சமாதானம் அவங்ககிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவங்க வந்து இந்த மரணத்தை கண்டுமே என்ன பண்ணுறேன்னா பயப்படல. பட் ஆனால் வந்து பேதுருக்கிட்ட வந்து கேட்குறாங்க, இது நீ வந்து அவங்களோட ஒருத்தன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கும்போது பேதுரு என்ன சொல்றாருன்னா சொல்றதுக்கே ரொம்ப பயந்தாரு. ஈவன் வந்து 3rd டைம் வந்து பார்த்தீங்கன்னா சபிக்கவும் ஆரம்பித்தான்னு சொல்லிட்டு வசனமுமே இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல இருந்த போல்ட்னஸ் அங்கே வந்து போல்ட்னஸ் கிடையாது. பட் ஆனால் அந்த தேவ சமாதானம் கிடைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய போல்ட்னஸே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. அதே வரிசையில் வந்து நம்ம வேற யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு. அவரோட ஊழியம் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அவர் படாத கஷ்டம் இல்லை. அவர் எல்லா சூழ்நிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சமாதானமாக தான் இருந்தார். ஈவன் சில அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் நம்ம படிக்கும் போதுமே வந்து பார்த்தீங்கன்னா சில ஊர்களுக்கு அவர் செல்லும்போது அந்த பிரசங்கம் பண்ணும்போது அவர் என்ன பண்ணிடுறாங்கன்னா மறிச்சிட்டாங்கன்னு நினச்சி தூக்கி வெளியேறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டார். பட் ஸ்டில் அந்த டைம்லையுமே வந்து அவருடைய சமாதானம் தேவன் கொடுத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அது வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து இவங்க கிட்ட வந்தது. அது வந்து அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாமே வந்து ஒரு சாட்சி தான் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து சமாதானத்தில் வந்து நம்ம எப்படியெல்லாம் லைக் சமாதானம் இல்லை அப்படின்னா நம்மளோட லைஃப்பை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்மூத்தாக லீட் பண்ணவே முடியாது. அதுதான் வந்து ஓப்பனான இது. ஸோ எப்படி நம்ம சமாதானத்தில் இன்னும் நம்ம வந்து இருக்கலாம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு தெரிஞ்ச வசனம், இவரை நம்ம அடிக்கடி எக்ஸாம்பிள் கூட எடுப்போம். பைபிளே வாசிச்சிடலாம். யோபு 17:20. யோபு 17:20. 17:20 இல்லப்பா 20 17:20 யோபு இல்ல ஓகே, மேபி வசனம் தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம் தான். மேபி நம்பர்ஸ் தெரியல. இது வந்து யாருன்னா யோபு சொல்ற ஒரு வசனம் தான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் விசுவாசமாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்வார் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து தேவ சமாதானம் வந்து நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு என்னதான் ப்ரேயராக வேணும்னா ஃபெய்த்து தான் நமக்கு கம்ப்ளீட்டாக வேணும். ஸோ ஃபெய்த்து தான் எதை கொண்டு வரும்னா இந்த ஒரு சமாதானத்தையே கொண்டு வரும். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன அந்த சமாதானம் வந்து இப்போ யாருக்கு வந்திருக்குதுன்னா அப்போஸ்தலர்களுக்கு வந்துச்சு. அப்போஸ்தலர்களிருந்து இப்போ யாருக்கு வந்திருக்குன்னா பாத அங்கங்களாகி நமக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம எப்படி தான் இருக்கணும்னா எந்த சூழ்நிலையுமே வந்து சமாதானமாக தான் இருக்கணும்.
ஸோ அதுக்கு தான் வந்து நான் கோட் பண்ணேன் அந்த யோபுல. பட் ஆனால் வசனம் எங்கே மிஸ்மேட்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை தேவனுடைய சமாதானம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட அந்த ஒரு படபடப்பு, அந்த ஒரு பதற்றம் அதெல்லாம் இருக்குமானா இருக்கக்கூடாது. அதை வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே நாமளே வந்து நிதானிச்சு பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி பதற்றப்படுறோமா இல்லை அந்த மாதிரி பயப்படுறோமா? ஆக்சுவலாக தேவன் வந்து அந்த சமாதானத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாருன்னா நம்ம பதற்றப்படுறோம் இல்லை படபடப்பாகிறோம் இல்லை வந்து நம்ம கையை மீறி போகுது, இல்லை வந்து என்ன நடக்குமோ, இல்லை ஒருத்தங்க கேட்டால் நான் என்ன ஆன்சர் பண்ணணும், இல்லை வீட்டில் இந்த மாதிரி ஆகுது, இல்லை நம்மளுடைய ரொம்ப பிரியமானவங்க மறிச்சிட்டாங்களே, எல்லாமே டெட் ஆப்போசிட்டாக போயிட்டு இருந்தாலுமே நம்ம எப்படி தான் இருக்கணும்னா, ஓகே தேவன் ஒரு பிளான் வச்சுருக்காரு, அவருடைய பிளான் படி தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மைண்ட் இல்லாமல் நம்ம எப்படி தான் போகிறோம் அப்படின்னா வந்து இது ஒவ்வொருத்தருமே அவங்களா கேட்டுக்க வேண்டிய கேள்வி தான். ஸோ வந்து தேவனுடைய சமாதானம் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஃபெய்த் வேணும். தேவன் மேலே கம்ப்ளீட்டான ஒரு ஃபெய்த் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சமாதானம் வரும். இப்போ உலக பிரகாரமாக வந்து பார்த்திங்கன்னா சமாதானம் சொல்கிறாங்க, பட் அதெல்லாம் வந்து டெம்பரவரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாக்டர் ஆகணும், இப்போ இன்ஜினியர் ஆகணும், அது வந்து டைம் பீங்க்கு அது வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பீஸ்ஃபுல் ஜோனில் வச்சுருக்கோம். பட் அது வந்து நிரந்தரமே கிடையாது. ஓகேங்களா? அதுதான் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களோட நம்ம கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கும் சமாதானம் இல்லையா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு சமாதானம் கண்டிப்பாக இருக்குது. பட் அது வந்து டெம்பரவரி. பட் நம்ம சபை அங்கங்கள் பாதகங்களாகிய நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஒரு சமாதானம் எப்படி தான் இருக்குன்னா எவர் லாஸ்டிங்காக இருக்குது, அதாவது எப்பயுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சகோதரருமே கோட் பண்ணுறாரு. இப்போ வந்து உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் உலகத்தில் கூட வேணாம், இப்போ நம்ம சபையிலே கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து எப்போல்லாம் சமாதானம் இருப்போம்னா ரொம்ப நல்லா வெல்டுடாக இருக்கும் போதும், ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் போதும், எந்த ஒரு நோயுமே வரல, எல்லாமே நம்ம எவ்ரிதிங் ஃபால் இன் பிளேஸ், எல்லாமே அந்த இடத்துல வந்து விழுகுது, நம்ம நினைக்கிறது எல்லாமே வந்து விழுகுது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நீ சமாதானமாக இருக்கியான்னு கேட்டால் என்னோட பதில் என்னன்னா ஆமா நான் இருக்கேன் தான். பட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன்னை நம்ம கேட்கும்போது என்ன தான் சொல்லுவாங்கன்னா ஆப்வியஸாக ஆமாம் சமாதானத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அதே எக்ஸாம்பிள் வந்து ஒருவேளை நோய்வாய்ப்படுறோம், படுத்த படுக்கை ஆகிட்டோம், இல்லை தேவனுக்கு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் வரும்போது தேவனோட ஊழியத்தை எதுவுமே என்னால் எடுத்து செய்ய முடியலையே. உதாரணத்துக்கு நம்ம கொரோனா எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காரியங்கள்லாம் நடந்துச்சு, சுனாமி, ஈவன் ரீசெண்டில் கூட பார்த்திங்கன்னா அந்த இஸ்ரேல் அந்த போர். ஸோ ஈவன் வந்து சில பேருக்கு யோசிச்சிருக்கலாம் இந்த போர் வந்து அந்த ஆரம்பிக்கிற இப்போ வந்து எல்லாருக்கும் அது வந்து ஒரு டே டு டே இது மாதிரி ஒரு டே டு டே நியூஸ் மாதிரி டெய்லி நியூஸ் மாதிரி போயிடுச்சு. பட் அந்த ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு 1 or 2 days எப்படி நமக்கு இருந்திருக்குன்னா ஒருவேளை அந்த 83ஆம் சங்கீதம் தான் நிறைவேறுதோ, ஒருவேளை நம்ம சபை வாய்ப்பில் தான் இருக்கிறோமோ, அநேக கொஷின்ஸ் வந்துருக்கலாம். பட் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம இடத்துல நம்மளுடைய சமாதானம் நில குழஞ்சி இருக்குது, கரெக்டுங்களா? பட் இப்போ நமக்கு அது வந்து ஒரு டெய்லி நியூஸ் மாதிரி ஆனதுனால நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஓகே தெர் இஸ் அ வார், ஆக்சுவலாக அங்கே ஒரு வார் போயிட்டு இருக்குது ஆமாம் அப்படிங்கிற மாதிரி டெய்லி நியூஸில் போய் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதை வந்து என்ன பண்ணால் நம்ம வந்து ஒரு பெருசாக அது எடுத்துக்கிறது இல்லை. பட் ஆனால் ஒரு பெரிய இம்பாக்ட் தேவன் வந்து அனுமதிக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் மேபி நாளைக்கே கூட லாக்டவுன் வரலான்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம எப்படி தான் போகக்கூடாது அப்படின்னா அடுத்தது என்ன நடக்குமோ, பிரதர் சிஸ்டர்ஸை எப்படி பார்ப்பணும், எப்படி சப்ஜெக்ட் நான் கேட்பணும், எப்படி எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பதட்டம் இல்லாமல் இது தேவன் அனுமதிச்சது, இதுக்குள்ளே வி ஹாவ் டு ட்ராவல் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரணும். அந்த இடத்துலையுமே நம்ம வந்து தேவனுடைய சமாதானத்தை காத்துட்டு ஆண்டவர் கொடுத்தது ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி வேணும்னா வசனத்தின் மூலமாகவும் தேவன் எப்படி அவருக்கு எல்லாமே பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்கள் அவர் வந்து அந்த டைம்லையுமே சமாதானமாக இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குமே வந்து அந்த 3.5 வருஷத்தில் வந்து கடைசி அந்த மரண தருவாயில் எல்லாமே விபரீதமாக தான் நடந்துச்சு. அவர் செய்யாத தப்புக்கு தான் வந்து போய் பலியானார். அதே மாதிரி பாதாங்கங்களாக இருக்கிற நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் நமக்கும் கண்டிப்பாக வரும். இப்போ நமக்குமே வந்து எப்படி தான் வரும்னா இப்போ வந்து பிரச்சனைகள் வரலாம். சில எப்படி சொல்கிறேன்னா நம்மளுடைய விசுவாசத்தை எப்படி வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருந்த அப்போஸ்தலர்களுக்கு எப்படி அவங்களுடைய விசுவாசத்தை வேரில் போய் டச் பண்ணுச்சோ அதே மாதிரி நம்மளுடைய விசுவாசம் வந்து கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு ஈவன் டெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட அந்த விசுவாசத்தை ஆட்டி பார்க்கறதுக்காகவே சூழ்நிலைகள் வந்து கருமேகம் போல வரலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து சகோதரர் சொல்கிறாரு. ஸோ இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உலகத்தில் வந்து கண்டிப்பாக உபத்திரவம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ உபத்திரவம் இல்லை, உபத்திரவத்தின் வழியாக தான் வந்து ஒரு புது சிருஷ்டி வளர முடியும், நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். ஏன்னா சாதகமற்ற சூழ்நிலையில் வளர்றது தான் வந்து ஒரு புது சிருஷ்டியினுடைய அழகு. சாதகமாக இருக்குது, எனக்கு எல்லாமே வந்து கிடைக்குது, நான் இந்த ஊழியத்தை எதிர்பார்த்தேன் எனக்கு கிடைக்குது, நான் அதை எதிர்பார்த்தேன் இது கிடைக்குது, ஒரு வேலை எதிர்பார்த்தேன் இது லைக் அந்த மாதிரி இல்லாமல் எது நடந்தாலுமே எல்லாமே நடந்தாலுமே இல்லை ஈவன் நமக்கு ரொம்ப பிரியமானவங்க நம்ம கிட்ட பேசாமல் போனாலும் இல்லை ஈவன் நம்மளுடைய அப்பா அம்மா இல்லை நமக்கு க்ளோஸாக இருக்கவங்க இறந்தே போனாலுமே
ஓகே இதுல தேவனுடைய ஏதோ ஒரு சித்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சித்தத்துக்கு நம்மளை வளைஞ்சு கொடுத்து போகாம நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இந்த ஒரு சமாதானத்துக்குள்ள கண்டிப்பா போக முடியாது. ஸோ புது சிருஷ்டி எப்படி தான் வளரும்னா இந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலையிலையும் அதே மாதிரி சாதகமற்ற சூழ்நிலையிலையும். ஸோ தேவன் ஏன் இந்த சாதகமற்ற சூழ்நிலையை கொடுக்குறாரு அப்படின்னா புது சிருஷ்டி வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தேவன் கொடுக்குறாரு இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது தேவன் வந்து இப்போ எந்த இடத்துலையுமே வந்து பதட்டப்படலையா, எந்த இடத்துலையுமே பயப்படலையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவருடைய பிளான்ல அவருக்கு அவர் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. ஈவன் பிஃபோர் கம்மிங் ஜீசஸ் கிரைஸ்ட், அதாவது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய திட்டத்திலேயே அவருக்கு அவர் மேலே ஒரு விசுவாசம், அதாவது எப்படி சொல்லலாம்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஏன்னா அந்த டைம்ல யாருமே படைக்காததுக்கு முன்னாடி பிதாவாகிய தேவன் மட்டும்தான் இருந்தாரு. அவருக்கு அவர் மேலேயே ஒரு பெரிய விசுவாசம் இருந்துச்சு. இப்படிதான் வந்து மனுஷர்கள் விழுந்து போவாங்க, இப்படிதான் அந்த பிளான் வந்து டிராவல் ஆகும், இப்படிதான் நம்ம மீட் எடுக்கணும், இப்படிதான் நம்மளுடைய சொந்த குமாரனை கொடுக்கணும் பலியா. ஸோ எல்லாமே அவர் கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருந்ததுனால அந்த ஒரு விசுவாசம் அவர்கிட்ட அவர் மேல அவருக்கே ஒரு விசுவாசம் இருந்துச்சு இல்லைங்களா. அந்த விசுவாசத்தில் அவர் வழுவி போகாம இருந்ததுனால என்ன பண்ணாருன்னா அழகா வந்து அந்த 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 ஒரு சமாதானத்தை கம்ப்ளீட்டா காத்து கொண்டு வந்தாரு இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன படிப்பினை அப்படின்னா வந்து நமக்கும் இந்த மாதிரி ஒரு தவறான எப்படி சொல்றதுன்னா ஒரு நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் அநேகம் வரலாம். நம்ம வந்து எதிர்பார்க்காது நடக்கலாம். அதே மாதிரி எல்லாமே ஆப்போசிட்டாகவே நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நம்ம வந்து செல்ஃபில் வந்து கான்ஃபிடென்ஸ் வச்சிடவே கூடாது. அதாவது என்னால் முடியும் நான் அப்படிங்கிற மாதிரி போகாமல் எல்லாமே தேவன், இது வந்து தேவன் கொடுக்கறது, இது தேவன் அனுமதிக்கிறது, அந்த மாதிரியே நம்மளோட மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து சமாதானம் வந்து நமக்குள்ளே குறைஞ்சே போகாது. முன்னாடி சொன்ன மாதிரி சமாதானம் வருவதற்கு ஒரு அந்த ஒரு அல்டிமேட் என்ன சொல்கிறதுனா அந்த பேஸ்மெண்ட்டே என்ன அப்படின்னா ஃபெய்த் தான். ஒருத்தர்கிட்ட ஃபெய்த் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சமாதானம் குறைஞ்சு போயிடும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேதுரு, இப்போ அதுக்கு சில எக்ஸாம்ஸுமே நம்ம பார்க்கலாம். இப்போ பேதுரு வந்து பார்த்திங்கன்னா இந்த சமாதானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி மறுதல் சாரு எல்லாமே தெரியும். ஆனால் அதே சமாதானம் கிடைச்சதுக்கப்புறம் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா சிறைச்சாலையில் வந்து அவரை வந்து போடுறாங்க. அவர் அழகாக என்ன பண்ணார்னா தூங்குனார்னு சொல்லிட்டு வசனமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல எப்படி ஒரு மனுஷனால ஜெயிலில் போடும்போது அவர் வந்து ஒரு கிரிமினல்னு சொல்லி அந்த டைமில் இருந்த அந்த ஒரு ரோம் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் வந்து ஒரு கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பிரிசனில் போடும்போதுமே அவரோட ஃபெய்த் வந்து கம்ப்ளீட்டாக தேவன் மேலே இருந்தனாலையும் அவர் வந்து தேவனுடைய சமாதானத்தை வச்சிருந்ததுனாலையும் அவர் என்ன பண்ணார்னா அழகாக தூங்கினார். ஈவன் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இவராவது தூங்கினார், இன்னும் 2 பேர் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த பாட்டு எப்போ தான் வரும்னா ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும்போது தான் வரும். நம்ம யோசிக்கலாம் ஒருவேளை வந்து அவங்க ஃபீலிங் வர மாதிரி அப்படியே அழுது கொட்டுற மாதிரி ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்திருப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ரொம்ப ஒரு ஜாய்ஃபுல் சாங்ஸ் தான் வந்து அவங்க பாடியிருப்பாங்க. எப்படி அவங்களால அந்த ஜாய்ஃபுல் சாங்ஸ் வந்து பாடியிருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த தேவனுடைய சமாதானத்தை அவங்களுக்குள்ளே காத்து கொண்டதுனால தான். ஏன்னா வந்து என்ன வேணால் நடக்கலாம், ஈவன் மரணத்துக்குமே என்னை ஒப்பு கொடுக்கலாம், பட் நான் இப்போ மரிச்சா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் பார்ப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசம் இருந்துச்சு, அந்த கான்ஃபிடென்ட் அவங்க கிட்ட இருந்துச்சு. அதே மாதிரி அந்த சமாதானத்தை குலைச்சி போடுற மாதிரி விஷயங்கள் நடந்தாலுமே அவங்க அந்த சமாதானத்தை எப்படி அதை விட்டு வழுவி போகவே இல்லை. ஏன்னா ஃபெய்த்து தான், அதாவது சமாதானம் வரதுக்கு பேஸ்மெண்ட் எதுனா ஃபெய்த்து தான். அந்த ஃபெய்த் இருக்கும்போது கண்டிப்பாக சமாதானம் வந்து நில குலைஞ்சே போகாது. இப்போ வந்து தேவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில வசனங்கள் வாசிக்கலாம். ஏசாயா 46 வசனங்கள் 9, 10. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனம். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானமில்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. இப்போ இந்த வசனம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா யாருடைய சித்தம் மாத்திரம்தான் நிறைவேற மாதிரி இருக்குன்னா பிதாவாகிய தேவனுடைய சித்தம் மட்டும்தான். 10வது வசனத்தில் தெளிவாக இருக்கும், என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. இப்போ அவருக்கு என்னென்னலாம் வில் இருக்கோ அது மட்டும்தான் கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆக போகுது. அது வந்து ப்ரீ டிட்டர்மைண்ட். ஓகேங்களா. ஸோ பட் இது வந்து ஆல்ரெடி அவருக்கு தெரியும். இந்த வசனத்தின் மேலே யாருக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு. ஏன்னா வந்து எது நடந்தாலுமே அவரோட சித்தத்தின் படிதான் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் அவர்கிட்ட இருந்துச்சு. அடுத்த வசனம் வாசிக்கலாம், அதுலேயே 11.
ஏசாயா 46 அதிகாரம் 11 வசனம். உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். இந்த 11வது வசனம் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக யாரை வந்து சொல்லுதுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன்னா என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து. ஸோ இந்த வசனம் யாரை தான் வந்து குறிப்பிடுதுன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் வந்து குறிப்பிடுது. அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரை மட்டும்தான் நம்பி இருந்தாரு அப்படின்னா யோவான் 17 அதிகாரம் 25 வசனம். பைபிளே வாசிச்சிருக்கு. யோவான் 17:25. யோவான் 17 அதிகாரம் 25 வசனம். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து யார் மேலே மட்டும்தான் நம்பி இருக்கிறாரு, யார் மேலே மட்டும்தான் தன்னுடைய விசுவாசத்தையும் ஃபுல்லாக வச்சிருந்தாருன்னா இந்த வசனம் படிக்கும்போது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். பிதாவாகிய தேவன் மூலமாக தான். இப்போ நமக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்கு, எல்லாமே வெல் அண்ட் குட், கரெக்டு. நம்ம வந்து சமாதானத்தில் நம்ம ட்ராவல் பண்ணலாம், விசுவாசம் வைக்கலாம். பட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து இந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறதுனா தேவனுடைய சமாதானம் அதை குறித்து தான் ஒரு பெரிய வந்து ஒரு வெளிப்பாடு எதுவுமே கிடையாது. ஆனாலுமே வந்து பழைய ஏற்பாட்டில் சங்கீதக்காரன் என்ன கூறுறாரு அப்படின்னா 118 சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 118 6 வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அதே மாதிரி 18 சங்கீதம் 29 வசனம். 18 சங்கீதம் 29 வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஸோ இப்போ இந்த வசனம் வந்து நமக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்கு. பட் ஆனால் தாவீதுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா ஒரு பிக் கொஸ்டின் மார்க் தான். பட் ஸ்டில் அவர் என்ன தான் சொல்கிறாருன்னா, தேவனி நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, மனுஷன் எனக்கு என்ன செய்வான். தேவனி நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நான் எப்படி தான் போவேன், சேனைக்குள்ளேயே பாய்ந்து போவேன், ஒரு மதிலை தாண்டுவேன் தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லான வேர்ட்ஸ் அவர் சொல்கிறாரு. பட் இப்போ நம்ம கரண்ட்டாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ட்ரூத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம இந்த ஒரு ஃபெய்த்தில் இந்த ஒரு சமாதானத்தில் இருக்கிறோமா அப்படின்னா அது நம்ம ஒவ்வொருத்தரையுமே நாமளே நிதானிச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட எப்போ தான் வந்து இந்த சமாதானம் குலைஞ்சு போகுது அப்படின்னா ஃபெய்த் இல்லை அப்படின்னா மட்டும்தான். அதே மாதிரி ஃபெய்த் இல்லை அப்படின்னா நம்ம வந்து உதாரணத்துக்கு இப்போ சொன்ன மாதிரி வார் நடக்குது, ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம எப்படி மைண்ட் செட்டு போகலான்னா நம்ம சபை ஓட்டத்தில் இருக்கமா இல்லை நிறைவடைஞ்சுதா அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தோணிருக்கும் 1 or 2 டேஸில். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு டே டு டே நியூஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபெய்த்தை பற்றி இன்னும் சில வசனங்கள் வந்து நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் இருங்க கொலோசியர் 3 அதிகாரம் 15 வசனம். கொலோசியர் 3 அதிகாரம் 15 வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள். இந்த கொலோசியரில் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் அழகாக என்ன சொல்லுதுன்னா, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ தேவனுடைய சமாதானம் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா இருதயத்தில் தான் இருக்கணும், இல்லைங்களா. பட் அநேக டைமில் நம்மளுடைய அந்த தேவ சமாதானம் வாயில் மட்டும்தான் இருக்கும். நான் சமாதானமாக இருக்கேன், நீங்கள் சமாதானமாக இருக்கீங்களா சிஸ்டர் பிரதர் அப்படி தான் கேட்போம். பட் ஆனால் அநேக முறை ஈவன் என்னுடைய பர்சனல் இதுவுமே அப்படி தான். எப்படி சொல்கிறதுனா, நம்ம அந்த வாயின் வார்த்தைகளை சொல்லுவோம், சமாதானமாக இருக்கேன், நல்லா இருக்கேன், எல்லாமே எவ்ரிதிங் இஸ் கோயிங் குட் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் ஆக்சுவலாக இந்த வசனம் என்ன தான் சொல்லுதுன்னா, உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது, அந்த சமாதானம் நம்மளோட இருதயத்தில் இருக்கணும் அப்படின்னா. அப்போ அந்த சமாதானம் இருதயத்தில் நிலச்சிருக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்னா ஃபெய்த் வந்து நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து ஒரு வசனம் வாசிக்கலாம். 103 சங்கீதம் 13 வசனம். சங்கீதம் 103 13 வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இப்போ இந்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு கடற்கரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் வந்து ஒரு குழந்தைய அவர் அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா அந்த குழந்தைய வந்து தன்னுடைய அப்பாவோட கை பிடிச்சிருக்கிற வரைக்குமே அது என்ன பண்ணும், அலையை கூட எட்டி உதைக்கும். அதை வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபன்னியாக பார்க்கும் அது என்னென்னு. பட் அதே அப்பா வந்து அந்த குழந்தையோட கையை விடும்போது ஆளை விட்டா போதுன்னு சொல்லி அங்கேருந்து ஓடி வந்துடும். ஸோ அந்த பயம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அப்பா கை பிடிச்சிருக்கும் போது அந்த பயம்
துளி கூட வரல. பட் அதே அப்பாவோட கை வந்து விட்டு விலகும் போது அந்த குழந்தையோட மனநிலைமை எப்படி தான் ஆகுதுன்னா, நமக்கு அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது இல்லைங்களா? அதாவது அப்பாவே இல்லையே, எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி அந்த சூழ்நிலைக்குள்ள அந்த குழந்தை போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல வந்து பயப்படுது. பயம் தன்னால் டிஃபால்ட்டாகவே வருது இல்லைங்களா? பட் ஆனால் நம்ம வந்து ஒரு சிறு மந்தையாக அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு தேவ சமாதானத்துக்குள்ளே தான் இருக்கணும். வாசிக்கலாம். லூக்கா 12:32. லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஸோ ஒரு சிறு மந்தையாக அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம வந்து எப்படி தான் இருக்கணும்னா, தேவனுடைய சமாதானத்தை எந்த சூழ்நிலையுமே காத்துக்கொள்கிறவர்களாக தான் நம்ம இருக்கணும். ஏன்னா வந்து அந்த சமாதானம் ஃபஸ்ட்டு ஆதியில் யார்கிட்ட தான் இருந்துச்சுன்னா தேவன்கிட்ட. அது அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட, அப்போஸ்தலர்கள் கிட்ட, இப்போ நம்ம கிட்ட வரைக்கும் வந்திருக்கு. நாளைக்கு ஒருவேளை சபை நிறைவடையலைன்னா மேபி நம்மளுடைய எப்படி சொல்கிறது டிசன்டிஸ்க்கு போகலாம் இல்லைங்களா? ஸோ இந்த சமாதானம் வந்து எப்படின்னா ஃபெய்த் வழியாக தான் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுவும் குறிப்பாக இந்த பாதங்கங்களாகி இருக்கிற நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஒரு சமாதானம் வேணும். ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம வந்து எப்படி லாஸ்ட் டைம்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் அந்த ஒரு எட்ஜில் தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கோம். ஸோ அப்போ நம்ம எப்படி ஒரு கம்ப்ளீட் ஃபெய்த்தில் தேவன் மேலே எப்படி ஒரு கம்ப்ளீட் ஃபெய்த் வைக்கணும், எப்படி நம்ம அந்த தேவனுடைய சமாதானத்துக்குள்ள எப்படி நம்ம டெய்லியுமே டே டு டே லைஃப்பில் நம்ம ட்ராவல் பண்ணணுங்கிறத நாமளே வந்து என்ன பண்ணிக்கணும்னா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ தேவன் மேலே ஃபெய்த் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன வராது அப்படின்னா வந்து எந்த விதமான அந்த ஒரு சலசலப்போ, ஒரு கோவமோ, இல்லை ஆங்ஸைட்டி, அந்த படபடப்புன்னு சொல்லுவாங்க, அது எதுவுமே இந்த மாதிரி அது வரதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து எது நடந்தாலுமே நம்மளை எல்லாருமே ஆப்போசிட் பண்ணி நம்மளை தள்ளியே விட்டாலுமே நம்மக்கிட்ட அந்த ஒரு விசுவாசம் இருக்கும்போது தேவன் மேலே கண்டிப்பாக அந்த சமாதானம் வந்து நம்மளை கண்டிப்பாக ஆளும். வசனம் மீண்டுமாக ஒரு தடவை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். முதலே சொன்ன மாதிரி தான் நம்ம அநேக முறை நம்மளுடைய இந்த தெய்வ சமாதானம் வந்து உதட்டளவுலையும் எப்படி சொல்றது வாயளவில் மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் இந்த வசனம் ரொம்ப கிளியராக என்ன சொல்லுதுன்னா, உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ அந்த தேவனுடைய சமாதானம் அவர் எப்படி பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களுக்கு எப்படி சமாதானமாக இருந்தாரோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களுக்கு எப்படி அவர் வந்து பீஸ்ஃபுல்லாக தேவனுடைய சமாதானத்தை காத்துட்டு இருந்தாரோ, அதே மாதிரி அப்போஸ்தலர்கள் வந்து இரத்த சாட்சிகளாக மரிக்கும் போது எப்படி அவங்களுமே அந்த ஒரு 12 பேருமே எப்படி வந்து தேவனுடைய சமாதானத்தை காத்து கொண்டாங்களோ, அதே மாதிரி இந்த எண்ட் டைம்ஸில் வாழ்ந்துட்டு இருக்கிற நாமுமே எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே நம்ம எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு பேஸ்மெண்ட் ஃபெய்த் வந்து கம்ப்ளீட்டாக வேணும். அந்த ஃபெய்த் மேலே கட்டப்பட்ட இந்த தேவ சமாதானம் எப்பயுமே நம்மளுடைய வாயளவில் இல்லை, இருதயத்தில் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா வந்து கொலாப்ஸ் ஆக மாட்டோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்மளால் ஈஸியாக வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் நடந்த அவருடைய மரணத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய சில விஷயங்கள். ஸோ இதே சமாதானம் நம்மளுடைய அனுதின வாழ்க்கையிலையும் நம்ம வந்து கடைப்பிடிச்சு முதலாவது நம்ம ஃபெய்த்குள்ளே நம்ம நல்லா வளர்ந்து அந்த ஒரு தேவ சமாதானத்துக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா எந்த ஒரு கிளர்ச்சியுமே நம்மளுடைய மனசில் வராது. ஸோ இதுக்காக நம்ம அனுதின ஜபங்களில் நம்ம ஒவ்வொருவருமே ஏறெடுத்துக் கொள்ளலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. ஆமீன்.